பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு கத்துங்க. ஃபேஸ் எப்படி ரிவீல் பண்ணுவேன்னு தெரியலையே. அட கடவுளே, இதான் ரிக்ரோலே ஃபேஸ் ரிவீல் ஆகிட்டு இருக்குமே. அட கன்றாவியே. சரி, ஓகே, இன்ட்ரோ பேசுவோம். இதுக்கு முன்னாடி என்ன எந்த ஒரு யூடியூப் வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் எந்த ஒரு யூடியூப் வீடியோலையும் ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். வீடியோவே போட்டதில்லை, எப்படி ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருப்பேன்? 2022 ஒரு ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கடுத்து இன்னும் ஒரு 4 ஷார்ட்ஸ், ஒரு 3 ஷார்ட்ஸ் கிட்ட போட்டேன். அப்புறம் லாஸ்ட் இயர் ஜூலை மாதம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன், எய்ம்னு சொல்லி. அன்றைக்கி மட்டும் அதை அவன் கிரிஞ்சுன்னு அன்றைக்கி சொல்லாமல் இருந்திருந்தான்னா இன்றைக்கி நானும் ஒரு பெரிய யூடியூபர் ஆகிருப்பேன். சே, பெரிய யூடியூபர் புடிங்கிருப்ப போட. சரி விடுங்க, அதெல்லாம் இப்போ எதுக்கு. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் லேடிஸ். நீ இந்த வீடியோ பார்ப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பாரு என் கண்ணை பாரு. வணக்கம் மக்களே. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி. ஹலோ ப்ரோஸ்கீஸ். அதெல்லாம் குஞ்சறுத்துருவேன். இன்ட்ரோவே வரல, போடா டே, நான் வீடியோவே பண்ணல. நேரங்கள் கழித்து. சரி, ஓகே, புதுசாக ஒரு இன்ட்ரோ கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிங்க? புதுசாக 2 இன்ட்ரோ கண்டுபிடிச்சிருக்கேன். வணக்கம் சகோதரர்களே. இன்னொன்று, வணக்கம் தோழர்களே. ரெண்டுத்தில் எந்த இன்ட்ரோ நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். மேலே போலுக்கு தமிழில் என்னடா, தேர்வு பெட்டி கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு பிடிச்ச பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் வணக்கம் தோழர்களே. அதுதான். சரி, அதை வச்சே இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் வாங்க. வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய தொலைக்காட்சிகளின் முதன்முறையாக, இந்தியெல்லாம் கிடையாது, உலக தொலைக்காட்சிகளின் முதன்முறையாக புது ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. அதாவது தோழர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் யூடியூப்பில் போய் எதனா ஒன்று சர்ச் பண்ணுவீங்க, தெரியாதனமாக ஒரு ஷார்ட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க, ஒரு 10 ஷார்ட்ஸ் தள்ளுவீங்க, 11வது ஷார்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணதுக்கும் அந்த ஷார்ட்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காமல் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சர்ச் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்றது ஒரு பெரிய யூடியூபராக இருந்தீங்கன்னாக்கா அது அவங்களுக்கு காட்டும். அதாவது முன்ன சொன்ன மாதிரி ஒரு 4 ஷார்ட்ஸ் போட்டிருப்போன்னு சொன்னல, இப்போ அந்த ஷார்ட்ஸை என்னென்னலாம் சர்ச் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் ஜாய் மற்றும் நான் தான் உங்கள் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன், கண்டென்ட் இன்ட்ரோ பண்ணிட்டேன், ஆனால் வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. பதில் தெரியாதவன் கேள்வி கேட்டா கூட தேடி பிடிச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத. நேரங்கள் கழித்து அவங்க சர்ச் பண்ணதுக்கும் நம்ம வீடியோக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் காட்டுறேன் வாட்டத்தை. அதாவது அவங்க சர்ச் பண்ணது சம்மந்தமாக நான் பார்த்த மீம்ஸோ ரீல்ஸோ அவங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் என்னது, மெட்டா மார்பசிஸா? இது அந்த பேட்ரிக் பேட்மேன் வச்சு சிக்மா சாங் தானே. ஜானி Eating sugar, telling lies, open your mouth. போன வருஷமே இதை ட்ரோல் பண்ணி ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன். சரி விடுங்க. ஏஎஸ்எம்ஆர் ரீட்டிங் இதெல்லாமாடா பார்க்குறீங்க? நான் காட்டுறேன் வாட்டத்தை. நல்லா இருந்துச்சா? நெக்ஸ்ட்டு ஐயப்ப சுவாமி சாங்ஸா? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சுவாமியே. இப்ப என்ன செய்ய முடியும் உம்மால? மானிட்டைஸே ஆகாத சேனலுக்கு கிளைம் கொடுத்து என்னடா பண்ண போகிறேன் மக்கடா டேய் ஒண்ணாடா. நெக்ஸ்ட்டு பிரஸ்ட்டு எக்ஸசைஸா?
பையன் சர்ச் பண்ணியிருப்பானா இல்லை பொண்ணு சர்ச் பண்ணியிருக்குமா இதை? அண்ணனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்கப்பா. அண்ணனுக்கு ஒரு மீம் எடுத்து போடுங்கப்பா. போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சாடு ஃபேஸ் மீமா. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. அந்த மீம் தான் இப்போ பேர் மாதிரி மாகுடுன்னு வந்திருக்கு போல. நெக்ஸ்ட்டு சுன்னி மெயினா அப்படின்னா டிவோர்ஸ் ப்ராங்க் ஆன் ஒய்ஃப் கிரையிங் தமிழ் ப்ராங்கா. நெக்ஸ்ட்டு ஈட்டிங் ஏஎஸ்எம்ஆர் ஷார்ட்ஸ். திரும்ப வேணுமா? இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன ஆனாலும் அவளுக்காக ஃபுல் சாங். நான் காட்டுறேன் ஆட்டத்தை. என்ன ஆனாலும் அவளுக்காக அழுவாத, போனா போராட்டா பாஸ்ட் போயிட்டான்னு அழுவாதடா, உன்னை விட்டுட்டோமேன்னு அவ அழுவானுண்டா, தோத்துட்டோமேன்னு நீ கலங்காதடா, காதலோட தோல்விதான் வாழ்க்கையோட வெற்றிய, பொண்ணுங்கள திட்டாத மாமா, பொண்ணை நீ திட்டிக்கோ மாமா. நெக்ஸ்ட்டு கெட்ட வார்த்தை காமெடி தமிழ். என்ன பண்ணுவீங்க? வந்து ஊம்புறீங்க. தமிழ் காணொளி தானே, தமிழ் கெட்ட வார்த்தைகள் பேசலாமே. நெக்ஸ்ட்டு நோ கேர்ள் மோட்டிவேஷன். நான் காட்டுற மோட்டிவேஷன் வீடியோவை. Brother, don't get addicted to women. Women addiction is more toxic than all addictions. They ask you how you are, you just have to say that you're fine when you're not really fine, but you just can't get into it because they would. நெக்ஸ்ட்டு பாட்டனா ரயில்வே ஸ்டேஷன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. நெக்ஸ்ட்டு சாமி பாடல். முன்னாடி போய் பார்த்துக்கோங்க அந்த பாட்டை. நெக்ஸ்ட்டு தமன்னா. நெக்ஸ்ட்டு தமிழ் கேர்ள்ஸ் ஃபைட்டிங். கேர்ள்ஸ் அடிச்சுக்கிட்டு மாயிறதெல்லாம் பார்ப்பீங்களாடா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ். எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப நாள் இருக்குது. அப்படின்னா இன்னும் முதல்ல போய் வாங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். வாட் இஸ் sexually attracted to people of the same sex. எப்படிடா முடியும்? நீங்க என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதுல இருந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கோல்ட் டிகர், கோல்டு ட்ரிகர், கோல்டு என் வேர்டா? தப்பு ப்ரோ, நீங்கள் என்ன சர்ச் பண்ணாதீங்கன்னு எனக்கு தெரியும். Don't try to play the fool with me, Nigesh. No, it's very bad. ரேசிசம் தவிர்ப்போம் தோழர்களே. நெக்ஸ்ட்டு யூடியூப் கேர்ள். நடாடே, பசங்கள்லாம் பார்க்க மாட்டீங்களாடா? டிக்டாக் பண்ணுவான். டிக்டாக் நம்ம நடிச்சா அவன் லைக் போறான், நம்ம பேசுனா அவன் லைக் போறா. யாருமே லைக் போட மாட்டேங்கிறாங்க. பொம்பளைங்க மட்டும் அரைகுறையா ஆடினா மட்டும், அரைகுறையா ட்ரெஸ் போட்டா மட்டும் ஆடுறான், லைக் போடுறாங்க. நம்மலாம் பார்த்தா லைக் போட மாட்டாங்க. ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களை பார்த்தா மட்டும் ஆண்டு பார்த்து போட்டுறாங்க, நம்மளுக்கு போட மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க, ஆம்பளைங்களுக்கு எங்க லைக் அதிகமாகுது? பொம்பளைங்களுக்கு தான். இப்படின்னு பார்த்தாலே, ஒரு மீசிங்கில் பார்த்தாலே அது லைக் பண்ணிடுறீங்க. அழகை பார்த்து மெசேஜ் பண்ணிடுற ஹாய்ண்டு. அவங்களுக்கு ஆள் இருக்கும், அவங்களுக்கு தானாக வரும். அப்போ செய்யுங்க. சும்மா இப்படி அனைவரே ஆடுறவங்களுக்கெல்லாம் லைக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. இன்னும் சர்ச் டேர்ம்ஸ் நிறைய உள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் போட்டேன்னா நான் போய்டுவேன் உள்ள.
சரி ஓகே, இப்போ வாங்க அவுட்ரோ பேசுவோம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, நான் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். அதனால தான் இத்தனை நாள் ஆச்சு நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு. No, it's very bad. அதாவது என் சைட்லேருந்து ஃபுல் எஃபோர்ட்டை நான் அதில் போடுவேன். அதுக்கான அவுட்புட் எனக்கு அது வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிருவேன். பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நம்ம இன்புட்டை கொடுத்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லோரும் அவர் காப்பி இவர் காப்பி அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஜூலை மந்தில் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று எடுத்தோம்ல, இந்த வீடியோ இருந்தால் சைடில் போடுறோம். ஸோ நம்ம அடுத்து போடக்கூடிய 30 வீடியோஸ்க்கு நோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் மீ, ஓகேவா? அதாவது எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு பார்க்க மாட்டேன், எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு பார்க்க மாட்டேன், எவ்வளோ கமெண்ட்டு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர், எதையுமே பார்க்க மாட்டேன். யூடியூப் ஸ்டுடியோவே வச்சுருக்க மாட்டேன். கிரிஞ்சி, அன்ஃபன்னி, அவர் காப்பி இவர் காப்பி, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. கிரிட்டிசிசம் வர மாதிரி அவ்வளோ பெருசாக ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா நோ இன்ட்ராக்ஷனில். அதேமாரி எதனா பெருசாக கிரிட்டிசிசம் இருந்துச்சுனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் அதில் வந்து ப்ரோ நீ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்ட ப்ரோ, இவ்வளோ யூஸ் வந்திருக்கு ப்ரோ, அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? அதாவது என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டை நான் அதில் இன்புட்டாக கொடுப்பேன். யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாத்தையும் டைப் பண்ணி தம்ப்நெயில் அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை அதோட முடிச்சிருவேன். 30 வீடியோக்கு அடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஸ்ட் ஜாய். அன்டில் தென் குட் பை. ஜஸ்ட் ஜாய் சேன்னு சொல்லி பார்த்தேன், ஃப்ளோ வரல. ஸோ அதனால் ஜஸ்ட் ஜாயினே வச்சுக்குவோம். அப்புறம் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், என்னோட மனசாட்சி. பேசு.